session, we are going to see about the one type of cascading style sheet, that is the external style CSS, external cascading style sheet. And if you need to use your style sheet to various pages, then it will be displayed or saved as a separate file in .css. So நம்ம வந்து தனி ஒரு ஃபைல் .css அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நான் வந்து அந்த ஸ்டைல் ஷீட் ரூல்ஸ் எல்லாத்தையும் தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, அண்ட் எந்தெந்த பேஜஸ்க்கெலாம் வேரியஸ் பேஜஸ் அது மல்டிபிள் பேஜஸ் நம்ம வந்து அந்த ஸ்டைல்ஸை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, தென் தேட் கேன் பி இன்க்ளூடட் இன் யுவர் HTML டாக்குமெண்ட் யூஸிங் லிங்க் டேக். லிங்க் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், let us define one CSS file style.css. so இதில் வந்து எல்லா ரூல்ஸையும் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த ரூல்ஸை வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி எழுதுகிறேன். ஸோ டாட் வச்சு அந்த கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாட் ரெட். ஸோ அந்த நேமில் டாட் ரெட் கேர்லி பிரேஸ்க்குள்ள கலர் கோலன் ரெட் நேம் வேல்யூ பேரில் தான் நான் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ கலர் கோலன் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு செமிகோலன் செப்பரேட்டட் பை செமிகோலன், அதனால செமிகோலன் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் திக் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். ஸோ இதில் ஃபாண்ட் சைஸ் கோலன் 20 பிக்சல்ஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாட் க்ரீன் அப்படிங்கிற கிளாஸ். ஸோ அதோட கலர் வந்து க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஹியர் ஐ ஹவ் டிஃபைன் 3 கிளாஸ் நேம்ஸ், ரெட், திக் அண்ட் க்ரீன். 3 கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து நான் வந்து என்னோட HTML-குள்ள கோடிங்குள்ளே யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஸ்டைல்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா sample.html. ஸோ HTML ஹெட் டேக்குள்ளே தான் அந்த லிங்க் டேக் வந்து கொடுக்கணும். ஸோ லிங்க் ஈக்குவல் டு rel அப்படிங்கிற அட்ரிபியூட் கொடுத்துருக்கேன். style.css லிங்க் பண்ணியிருக்கேன். அதோட டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CSS அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஹெட் டேக் வந்து உடனே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாடி டேக். ஸோ பாடி டேக் டிஃபைன் பண்ணுறேன். பாடி டேக்குள்ள P அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் வந்து கொடுக்கணும். ஏன்னா கிளாஸ் நேமாக தான் நான் வந்து ஸ்டைல் ஷீட் ரூல்ஸில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ P கிளாஸ் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இந்த நேமை வந்து கால் பண்ணியிருக்கேன். அதனால இது வந்து ரெட் கலரில் அப்பியர் ஆகும். அண்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் P கிளாஸ் ஈக்குவல் டு திக்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் ஒன் நான் கால் பண்ணுறேன். அதோட ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 20px கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் திக் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து சம்வாட் திக்காக வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் வந்து P கிளாஸ் ஈக்குவல் டு க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் க்ரீன் அப்படின்னு சொல்லி அந்த டெக்ஸ்ட் வந்து இட் வில் பி டிஸ்பிளேட் இந்த க்ரீன் கலரில் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஃபைனலாக மோர் தென் ஒன் கிளாஸையும் ஜாயின் பண்ணலாம். பை செப்பரேட்டட் பை ஸ்பேஸ் செப்பரேட் பண்ணி மோர் தென் ஒன் கிளாஸை நம்ம வந்து கம்பைன் பண்ணியும் அந்த ஆட்ரிபியூட்ஸை வந்து அந்த ஸ்டைல் ரூல்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ P கிளாஸ் ஈக்குவல் டு திக் ஸ்பேஸ் விட்டு க்ரீன் ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 20pxல டிஸ்பிளே ஆகும். அதோட கலர் வந்து அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் திக் அண்ட் க்ரீன் அப்படிங்கிறது 20px சைஸ்லையும் க்ரீன் கலர்லையும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக பாடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன், HTML க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்டர்னல் CSS கான்செப்ட். தேங்க்யூ.